ஹாய் ஆல், வெல்கம் டு காவியமித்ரா vlog. இன்றைக்கி நம்ம சிங்கப்பூரோட ஷாப்பிங் vlog தான் பார்க்க போகிறோம். ஆஸ் யூஷுவல் லாஸ்ட்டாக அப்டேட் பண்ண வீடியோவில் பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துக்கு நீங்கள் போனாலும், ஃபார் எக்ஸாம்பிள் யூனிவர்சல் ஸ்டுடியோ போனீங்கன்னா அங்கே அதுக்குரிய உள்ள குட்டி குட்டி ஷாப்ஸ் இருக்கும். அதில் க்யூட் திங்ஸ் இருக்கும். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் இங்கே பாருங்கள், அந்த நீங்கள் எந்த ஆக்டிவிட்டி ஆர் எதனா ரைடு போகிறீங்களோ அது சம்மந்தமான டெடி பியர், ஹேர் பேண்ட்ஸு, அப்புறம் கீ செயின் அந்த மாதிரி கிடைக்கும். ஸோ நீங்கள் பார்க்கும் போதே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, யூனிக்காக இருக்குன்னா தயவு செஞ்சு வாங்கிக்கோங்க. ஏன்னா அந்த மாதிரி மற்ற இடத்துல கண்டிப்பாக கிடைக்காது. அதே மாதிரி சாக்லேட் ஷாப்ஸும் நிறைய இருக்கும். பட் நம்ம ஊர்லேயே அந்த சாக்லேட் ஷாப்லாம் கிடைக்கும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு. ஸோ நாங்கள் என்ன வாங்கினோன்னா, அந்த சாக்லேட் ஷாப்பில் ஆஃபரில் இருந்த சாக்லேட் மட்டும் வாங்கினோம் நாங்கள். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு சாக்லேட் ரொம்ப பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த ஹெர்ஷீஸை விசிட் பண்ணுங்கள். இது யூனிவர்சல் ஸ்டுடியோவில் இருக்குது. ஸோ அங்கேயே வந்து குக்கீஸ், அப்புறம் இந்த மாதிரி டெடிஸ் அந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ குட்டி குட்டி ஷாப்ஸ் நிறைய இருக்கும். சாக்லேட் ஷாப் நிறைய இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா, உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக அங்கேயே வாங்கிடுங்க. வேறு இடத்துல போய் வாங்கிக்கலாம், அங்கே பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நீங்கள் வேஸ்ட் பண்ண வேணாம் டைம். ஏன்னா கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது. இங்கே இருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே யூனிக்காக இருக்கும். நீங்கள் எங்கேயுமே பார்க்கவே முடியாது. அதே மாதிரி ரொம்ப குவாலிட்டி வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே சமயம் உங்களுக்கு ப்ரைஸும் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா அங்கே டாலர் ப்ரைஸு நம்ம இந்தியன் கரன்சியை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஸோ நாங்கள் வந்து ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் வாங்கினோம். லைக் வாட்டர் பாட்டில், அந்த மாதிரி ரொம்ப யூனிக்கான ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் நாங்கள் வாங்கினோம். அதே மாதிரி அங்கே பார்த்தீங்கன்னா டீஷர்ட்ஸு, அப்புறம் வந்து கையில் போடுற பேண்டு, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான கப்ஸு, ஸோ இதெல்லாம் கூட இருக்கும். எல்லா இடத்துலையும் இருக்குங்க. ஸோ நீங்கள் வாங்கிக்கலாம். அதே மாதிரி இது போக நீங்கள் ஷாப்பிங் பண்ணணும்னா லிட்டில் இண்டியா தான் போகணும். அதுவும் லாஸ்ட் விலாகில் நான் போட்டிருக்கேன். இதுலேயும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். லிட்டில் இண்டியாவில் வந்து என்னென்ன ஷாப்பிங் பண்ணலான்னு சொல்லிட்டு அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். லிட்டில் இண்டியா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து நம்ம ஊரில் இருக்கிற மாதிரியே தான் அங்கே துணி கடைங்கள்லாம் இருக்கும். ஸோ உங்களுக்கு வேணும், நல்லா பிடிச்சிருக்குன்னா வாங்கிக்கோங்க. நான் அங்கே லிட்டில் இண்டியாவில் வந்து துணி கடையில் என்ன வாங்கினேன்னா, அது லைக் ஸ்ட்ரீட் ஷாப்பிங் இருக்கும். நம்ம ஊர் பாண்டி பஜார் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குங்க. அங்கே வந்து உங்களுக்கு வந்து ஆஃபரில் இருந்தால் மட்டும் நீங்கள் வாங்கிக்கோங்க. மற்றபடி நீங்கள் நார்மலாக வாங்கணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா அதே மாதிரி நம்ம ஊர்லேயே இருக்குது. ஸோ எது உங்களுக்கு வித்தியாசமாக யூனிக்காக படுதோ அதை வாங்கிக்கோங்க. ஆனால் எதுவுமே வந்து குவாலிட்டியில் வந்து காம்ப்ரமைஸே பண்ண முடியாது. எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நான் போட்டிருக்கீங்க பாருங்கள், இந்த வீடியோஸ்லேயே பாருங்கள், எதுனா வந்து சேமாக இருக்கான்னு மட்டும் பாருங்கள். கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. எல்லாமே வந்து வித்தியாசமாக தான் இருக்கும். அதே மாதிரி இந்த யூனிகார்ன் ஷாப்புக்கு இது கண்டிப்பாக நீங்கள் போயே ஆகணும். இங்கே வந்து ஃபுல்லாக யூனிகார்ன் தீம் தாங்க. டிஷர்ட்ஸு, ஷூஸு, குழந்தைங்களுக்கு தேவையான வாட்டர் பாட்டில்ஸு, ஈவன் குட்டி குட்டி கேம்ஸு. ஸோ அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்கள் யூனிகார்ன் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட் அந்த மாதிரினா கண்டிப்பாக நீங்கள் போய் வாங்குங்க. இந்த வாட்டர் பாட்டில் தான் நாங்கள் வாங்கினோம். ஆனால் ரொம்ப காஸ்ட்லி தாங்க வாட்டர் பாட்டில். அதனால் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூனிக்காக இருக்குது, இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணி வாங்கலாம். பேக் டு லிட்டில் இண்டியா பார்த்தீங்கன்னா, அங்கேயும் வந்து உங்களுக்கு கீ செயின், நான் இங்கே ஐ மீன் யூனிவர்சல் ஸ்டுடியோ மற்ற இடத்துல நான் கீ செயின் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஆனால் லிட்டில் இண்டியாவில் நீங்கள் கீ செயின் வாங்கலாம். ஏன்னா அங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும். சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து நீங்கள் போகும்போதே, நீங்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணும்போதே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும். ஏன்னா எல்லாருமே அவங்களோட பேக்கில் அழகழகான க்யூட்டான கீ செயின் வந்து மாட்டியிருப்பாங்க. ஸோ அதை பார்க்கும் போதே உங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் நம்மளும் வாங்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் லிட்டில் இண்டியா போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த கீ செயின்ஸு, அதே மாதிரி வந்து சின்ன மினி ஃபேனு. ஏன்னா சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வெயிலாக இருக்குங்க. ஸோ உங்களுக்கு மினி ஃபேன் நீங்கள் இங்கே இந்தியாவிலேருந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகல அப்படின்னா கண்டிப்பாக அந்த மினி ஃபேன் வாங்கியே தான் ஆகணும். வர்த் பையிங் தாங்க. அதுவும் நீங்கள் லிட்டில் இண்டியாவில் வாங்குறது பெட்டர். நாங்கள் அங்கே தான் வாங்கினோம். அங்கே அந்த ஃபேன்லேயே அவங்க க்யூட் திங்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி இப்போ பார்க்குற இந்த ஷாப் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கேண்டி ஷாப் தாங்க. உங்களுக்கு கேண்டீஸ் ரொம்ப ஃபேவரட் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இதை விசிட் பண்ணுங்கள். இந்த கேண்டி ஷாப்பும் யூனிவர்சல் ஸ்டுடியோவில் தான் இருக்குது. நிறைய வித்தியாசமாக இருந்துச்சு. ரொம்ப நிறைய கேண்டீஸு, லாலிபாப், அந்த மாதிரி அதுலேயே வெரைட்டி காமிக்கிறது, ஃபுல்லாக அப்படியே கேண்டிலேயே உங்களுக்கு வந்து மேக் பண்ண ஷாப் மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதுவும் கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணுங்க. ஸோ பேக் டு லிட்டில் இண்டியா ஷாப்பிங். அங்கே பார்த்தீங்கன்னா லிட்டில் இண்டியா பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய மால் இருக்கும். சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் நிறைய மால்ஸ் அங்கங்கே இருக்கும். ஸோ நீங்கள் எல்லா மால்ஸும் கம்ப்ளீட் பண்ண முடியாது. பட் லிட்டில் இண்டியா பக்கத்தில் இருக்க மால் வந்து கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணலாம். ஏன் நான் சொல்கிறேன்னா, நீங்கள் அந்த லிட்டில் இண்டியா ரோட் சைடில் வாங்குகிற கீ செயின் காஸ்ட்டும் அந்த மாலில் இருக்க கீ செயின் காஸ்ட்டும் ஒன்று தாங்க. நீங்கள் மாலில் இருக்கும் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் நினைக்க வேணாம்.
தான். இங்கே விட அங்கேயும் கலெக்ஷன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்கள் பொறுமையாக நின்று உங்களுக்கு ரொம்ப டைம் இருந்தால் சூஸ் பண்ணலாம். நான் சொன்ன மால் இதுதாங்க, லிட்டில் இந்தியா பக்கத்துலேயே. இதுதான் வந்து லிட்டில் இந்தியா என்ட்ரன்ஸு. நீங்கள் ரோட் கிராஸ் பண்ணி இப்படி தான் போகிறோம். ஃபுல்லாக லைக் ஸ்ட்ரீட் ஷாப்பிங் மாதிரி தான் இருக்கும். ஸ்ட்ரீட்லேயே எல்லாமே வச்சுருப்பாங்க. அதே மாதிரி அங்கே வந்து ரோட் சைட் ஃபுட்ஸும் இருக்கும். பட் நான் ரோட் சைட் ஃபுட்ஸ் எதுவுமே ப்ரிஃபர் பண்ணலாங்க. ஏன்னா அங்கே ஃபுல்லாக நான் வெஜிடேரியன், புரியாத பேர், போர்க்கு இந்த மாதிரி நிறைய இருந்தனால நான் எதுவுமே நாங்கள் ப்ரிஃபர் பண்ணவே இல்லை. ஜஸ்ட்டு ஷாப்பிங் மட்டும் பண்ணோம். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி மினி ஃபேன், எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த கீ செயின் வெரைட்டிஸும் இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். $10 போட்டிருப்பாங்க. 3 for $10. ஸோ நீங்கள் அந்த கரன்சிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நம்ம இந்தியன் கரன்சிக்கு ஏற்ற மாதிரி கன்வெர்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது. ஸோ நிறைய இருக்கவங்க, ஒரு 100+ கீ செயின்ஸ் அவங்க வச்சுருப்பாங்க. எல்லா கடையிலும் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு ஓவராலாக ஒரு வியூ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு ஐடியா கிடச்சக்கப்புறம் நீங்கள் எங்கே வாங்கலான்னு சொல்லிட்டு வாங்கலாம். அதே மாதிரி இங்கே வந்து பவுச்சஸ் ரொம்ப நல்லா இருக்குங்க, ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். நான் நிறைய பவுச்சஸ் வாங்கினேன் சிங்கப்பூரில். நம்மளுக்கு என்ன சொல்கிறது, மேக்கப் பவுச்சஸ்ஸு நிறைய இருக்குது. அந்த மாதிரி இதுவும் பாருங்கள், இந்த பேக் கேஸ் வந்து ஃபோனுக்கு பின்னாடி போடுற கேஸ்லேயே வந்து க்யூட் திங்ஸ் இருக்கும். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா அதையும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாங்க. ட்ரெஸ்ஸு வந்து நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேங்க. வெறும் ஆஃபரில் இருந்தால் மட்டும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஏன்னா நம்ம ஊரில் என்ன இருக்குதோ அதே ட்ரெஸ் தான் அங்கே இருந்துச்சு. ப்ளஸ் காஸ்ட்லியாகவும் இருந்துச்சு. அதே மாதிரி பவுச்சு, ஹேண்ட் பேக்ஸ் இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பவுச் வந்து அதே மாதிரி அங்கே வந்து ஒரு குட்டி பேக்ஸ் இருக்கும். பேகுக்குள்ளே ஒரு பேகு, லைக் நம்ம வந்து வெஜிடபிள் க்ராசரி ஷாப்பிங் போனீங்கன்னா பேக்கடாக அந்த குட்டி பேக்கை உள்ளே வச்சுக்கலாம். அதுவும் வந்து $6 என்ன இருந்துச்சு. 3 பேக்ஸ் வந்து $6ன்ற மாதிரி இருந்துச்சு. அது நீங்கள் கண்டிப்பாக வாங்குங்க. பவுச்சஸ் வாங்கலாம். ஸோ நீங்கள் கீ செயின், பவுச்சஸ், இந்த ஹேண்ட் பேக்ஸ், ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் வாங்கலான்னு சொல்லுவேன். ஸோ இதுதான் லிட்டில் இந்தியா ஷாப்பிங். நீங்கள் லிட்டில் இந்தியாவில் ஷாப் பண்ணுறதால இந்த ஐட்டம்ஸ்லாம் கண்டிப்பாக ஷாப் பண்ணலாம். குவாலிட்டி வைஸ் நான் தப்பே சொல்ல மாட்டேங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. நான் யூஸ் பண்ணதை வச்சு சொல்கிறேன். அப்புறம் குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி க்யூட் பேண்ட்ஸ்லாம் இருந்துச்சு. அதே மாதிரி நாங்கள் அடுத்தது மலேசியா போனோம். அங்கேயும் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க ஷாப்பிங் பண்ணுறதுக்கு. ஆனால் காஸ்ட் வந்து கம்மி தான். அங்கேயும் குவாலிட்டி வைஸ் நல்லா இருந்துச்சு. நீங்கள் சிங்கப்பூர் மட்டும் பார்க்க போகிறீங்கன்னா இங்கேயே நீங்கள் ஷாப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் வாங்கிட்டு போயிடலாம். இல்லை மலேசியா போகிறீங்கன்னா அங்கேயும் வாங்கலாம். இந்த மாதிரி க்யூட் பேக்ஸ்லாம் இருந்துச்சு. நான் இதெல்லாம் வாங்கலைங்க, நீங்கள் வாங்குறது தான் வாங்கலாம். இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் லிட்டில் இந்தியா இருக்கும். நீங்கள் ஷாப்பிங் பண்ணுறதா இருந்தால் பெஸ்ட்டு பிளேஸ் வந்து லிட்டில் இந்தியா தாங்க. ஸோ இதோட இந்த vlog முடியுது. அடுத்தது வந்து மஸ்ட் விசிட் பிளேசஸ் இன் சிங்கப்பூர். நான் அடுத்த vlog போடுவேன், கண்டிப்பாக அதை பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.